ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோயில் புனரமைப்பு பணிகள் முடிவடையும் வரை கும்பாபிஷேகம் நடத்த தடை விதிக்க கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் கும்பாபிஷேகத்திற்கு தடை விதிக்கப்பட்டு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நிஜாமுதீன் இணைப்பில் உள்ளார். நிஜாமுதீன், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டம் அரியலூர் காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தென்காசியை சேர்ந்த நம்பிராஜன் என்பவர் அவர் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அதில் அரியலூர் காசி விஸ்வநாதர் திருக்கோயில் செயல் அலுவலரால் அந்த முருகன் வாய்மொழி உத்தரவின் பெயரில் கோயில் பகுதியில் இருந்து 100 டிராக்டர்கள் அதிகமாக மண் அள்ளப்பட்டதாகவும் இதனால் கோயில் கட்டணம் அந்த உயிரிழந்தவரும் தெரிவித்துள்ளார். மேலும் காசி விஸ்வநாதர் கோயிலில் பாதுகாப்பு உறுதி செய்வதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு கூட்டம் போடப்பட்டுள்ளது. மேலும் கோயிலை மறுசீரமைப்பு செய்வதற்காகவும் அரசு தரப்பில் விடுவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நிலையை முறையாக பயன்படுத்தவில்லை எனவும், மேலும் இதனால் அந்த பழமையான கோயில் அந்த நிலை விளக்கும் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக தென்காசி மாவட்ட உதவி ஆணையர் ஆய்வு செய்வதில் பணிகள் முழுமையாக செய்யப்பட்டதாகவும் அரசின் பணம் மோசடி செய்யப்பட்டதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதோடு நாள்தோறும் பணிகள் செய்யால் மட்டுமே வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று சுபாஷ் நடைபெறுவதற்கு முன்பாக பணிகளை முடிக்க இயலும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. எனவே இந்த பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை கும்பாபிஷேக நடத்த இடைக்கால தடை விதிப்பதோடு தற்போதைய நிலை குறித்து ஆய்வு செய்யும் வழக்கறிஞர் ஆணையத்தை நியமிக்க வேண்டும் எனவும் அந்த மனு கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது நீதிபதிகள் விசாகோடம் மற்றும் ஸ்ரீநிலை அமர்வு முன்பாக விசாரணை வந்தது. விசாரணை போது நீதிபதிகள் கும்பாபிஷேகத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளனர். மேலும் அந்த திருப்பணிகள் குறித்து சென்னை ஐஐடி குழு மற்றும் வழக்கறிஞர் ஆணையர் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி நிஜாமுதீன்.